தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் 14 வயது சிறுவன் கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படும் புகார் குறித்து விசாரிக்க நெல்லை மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் லதா தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இந்த விசாரணை குழு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தேனி அரசு மருத்துவமனையில தவறான சிகிச்சையால் 14 வயது சிறுவன் கோமா நிலைக்கு சென்ற விவகாரம் தொடர்பாக திருநெல்வேலி மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் லதா தலைமையில் விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 வாரங்களுக்கு சிகிச்சை தொடர்பான அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கவும் உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில 14 வயது சிறுவன் கடுமையான சளி காரணமாக கடந்த 2ஆம் தேதி பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். சிறுவனின் மூக்கில் வளர்ந்துள்ள சதையை அகற்ற எண்டோஸ்கோபி சிகிச்சை வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிகிச்சையில் சுவாச குழாய் வழியாக செலுத்தப்பட வேண்டிய டியூப் தவறுதலாக உணவு குழாயில் செலுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் மருத்துவர் உமா மற்றும் ஹரிஹரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில திருநெல்வேலி மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் லதா தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் மயக்கவியல் மருத்துவர் மற்றும் ENT மருத்துவர் இணைந்து சிகிச்சை குறித்தான விசாரணை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.